கச்சித் சர்க்கம்னு ஒரு அழகான ஒரு சர்க்கம் ராமாயணம். தர்மங்களை சொல்ல 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 பரதன் சொன்னா எனக்கு ஒரே ஒரு தர்மம் தான் தெரியும். அப்பேற்பட்ட புண்ணிய லோகத்தை அப்பா அடைஞ்சாள்னு பரதன் சொல்ல நான் அந்த அப்பாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன், பதில் பண்ணுவேன். சுவாமி அழற, ஒரு கூனியினுடைய பேச்சை கேட்டுன்னு எங்க அம்மா பண்ணின பெரிய தப்பு, அபச்சாரத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குமோ நீங்க நினைச்சுடாதீங்க. உன்ன மாதிரி இருக்கிறவாளுக்கே இப்படி துர்புத்தி வராதே, உனக்கு வருமாடா பரதா. நமக்கு பெரியவாளா இருக்கிறவா எது பண்ணினாலும் சரி. கச்சித் சர்க்கம்னு ஒரு அழகான ஒரு சர்க்கம் ராமாயணத்தில். அதன் பிறகு அது இருக்கட்டும், தர்மங்கள் ராஜ தர்மங்கள் எல்லாம் சுவாமி சொல்லி நீ அப்படிலாம் பரிபாலனம்னு நான் பரிபாலனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேனே, ஏன் விட்டுட்டு வந்தேன். தர்மங்களை சொல்ல 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 பரதன் சொன்னால் எனக்கு ஒரே ஒரு தர்மம் தான் தெரியும். என்ன தர்மம்னா, அண்ணா மூத்த பையன் இருக்கும்போது இளையவன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கக்கூடாது, இந்த ஒரு தர்மம் தான் தெரியும். அப்பாவை விட்டுட்டு ஏண்டா வந்தேன்னா, நான் கேகே தேசத்துல இருந்தேன், நீங்கள் காட்டில் இருந்தேன். ராத்திரி 12 மணிக்கு அப்பா உங்களையே நினச்சின்னு ஜீவனை விட்டுவிட்டார். அப்பா லோகத்தில் உள்ள மகாத்மாக்கள்லாம் எந்த புண்ணிய லோகத்தை அடைகிறாளோ அப்பேற்பட்ட புண்ணிய லோகத்தை அப்பா அடைஞ்சாள்னு பரதன் சொல்ல உடனே சுவாமி கதறினாராம், என் பிரிவு தாங்காமல் காலமாயிட்டாரே அப்பா. நான் அந்த அப்பாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன், பதில் பண்ணுவேன். சுவாமி அழற, சீதா அழற, லட்சுமணன் அழ. உடனே வசிஷ்டாச்சாரியால் சுவாமிக்கு அவர் பண்ணணுமோன கர்மா அதெல்லாம் பண்ணி முடித்து ஸ்நானம் பண்ணிவிட்டு சுவாமி வந்து உட்காண்டா. ஒரு 3 சிட்டிங், இது ஒரு வேளையில் முடியல. பேச்சுவார்த்தை, பரதராம சம்வாதம், மணி ஆயின்றிருக்கு, பேச்சு நிற்க மாட்டேங்கிறது. சுவாமியை பார்த்து பரதன் சேவித்து, இந்த நடந்த ஒரு தவறுதலுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, ஒரு கூனியினுடைய பேச்சை கேட்டுன்னு எங்கள் அம்மா பண்ணின பெரிய தப்பு, அதுக்குள்ளே நரகத்தை அவள் அடைய போகிறாள். அதனால் நீங்கள் இந்த தப்புக்கு அபச்சாரத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குமோ நீங்கள் நினச்சுடாதீங்க. அதனால் நீங்கள் என்னை மன்னிச்சுக்கணும்னு நமஸ்காரம் பண்ண. அப்போ தான் சுவாமி, உன்ன மாதிரி இருக்கிறவாளுக்கே இப்படி துர்புத்தி வராதே, உனக்கு வருமாடா பரதா. அதனால நான் இது தப்பாக நினைக்கல, அப்பா அம்மா பண்ணின காரியம் தப்பு ரைட்டுன்னு சொல்கிறது தாண்டா தப்புன்னார். நான் உன்னை தப்பாக நினைக்கல, அம்மா பண்ணினது தப்புன்னு நீ சொல்கிறவாரு இதுதான் தப்பு. நமக்கு பெரியவாளாக இருக்கிறவா எது பண்ணினாலும் சரி, ராஜ்யத்தில் இருந்தால் ராஜ்யத்தில் இருக்கணும், காட்டுக்கு போகணுன்னா காட்டுக்கு போகணும். அதனால் பெரியவா சொல்கிறத பண்ணத்தை தப்பு ரைட்டு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது அப்படின்னு சுவாமி பரதனை சமாதானப்படுத்த, உடனே பரதன் நீங்கள் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறோம்னா, அதெல்லாம் அப்பாவுக்கு கொடுத்த வாக்கு, 14 வருஷம் கழித்து தான் வருவேன். உடனே பரதனை சொல்கிறார், அப்பாவுக்கு நீங்கள் பண்ணிண்டாதான் சந்தோஷம், அவர் உங்களை மனப்பூர்வமாக காட்டுக்கு அனுப்பிச்சிருக்கார், அழுதுண்டே அனுப்பிச்சிருக்கார். எங்கள் அம்மா அவரோட பேச்சை கேட்டுண்டு அழுதுருக்கார். இப்போ நீங்கள் வந்து பண்ணிண்டாதான் திருப்தின்னு, கொடுத்த வாக்கு கொடுத்தது தான். அப்போ ஒன்று பண்ணுவோம், ஒரு வரன் காட்டுக்கு போகணும் ஒரு பிள்ளை, இன்னொரு வரன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் இன்னொரு பிள்ளை, நாம் மாற்றின்றுவோமே. நீங்கள் பட்டாபிஷேகம் பண்ணிக்கோங்க, நான் காட்டுக்கு போகிறேன். அப்பா அவாவா நினைச்சபடி நடக்கிறதா இருந்தால் லோகமே போராதுறான்னார் சுவாமி. நாத்மன காமகாரோஸ்தி, நினைச்சதை பண்ண முடியாது. இதுக்கு மேலே பகவான் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் கிருதாந்த பொம்மலாட்டத்தில் உள்ள ஒரு பொம்மை மாதிரி, அது ஆடுமே தவிர அதுவாக ஆடுறது ஆற்றான் ஒருத்தன். அதுபோல் பகவானுடைய ஒரு இதுலேருந்து பரத கீதைன்னு பேர். ராமகீதைன்னு பரதனுக்கு நிறைய தத்துவோபதேசங்கள் எல்லாம் பண்ணி, சமுத்திரம் எல்லை தாண்டினாலும் தாண்டும், மகாலட்சுமி சந்திரனை விட்டு வந்தாலும் வருவள், எங்கள் அப்பாட்ட வச்ச பிரதிஜையை நான் மீறமாட்டேன் அப்படின்னு ஃபைனலாக சுவாமி சொல்லி முடிச்சு விட்டார். உடனே பார்த்தார் பரதன், அப்போ என் பேரில் ராஜ்ய பரிபாலனம் நடக்கக்கூடாது, என் பேரில் ஓடக்கூடாது, ஏதாவது ஒன்று கொடுங்கன்னு. அதிரோக அரிய பாதாபியம் பாதுகே ஹேமபூஷிதே, அந்த திவ்யமான பாதுகையை கொடுத்து இதில் ஏறி நின்று அனுகிரகம் பண்ணி கொடுக்கும். ஏன்னா ஏதேகி சர்வலோ, இதுதான் இனிமேல் பரிபாலனை பண்ண போகிறது, நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல சுவாமியும் பாதுகையை அனுகிரகம் பண்ணி கொடுத்தார்.
தத சிரசிகர் தலையில் பாதுகையை வச்சுன்னுட்டார் பரதன். அவர் காண்பிச்சது தான் இன்றைக்கி எல்லாரும் தலையில் வச்சுக்கிறார். முதல்ல பரதன் தான் வச்சுட்டான். தத சிரசிகிருத்வாது பாதுகே பரதஸ்ததா. அப்படி தேரில் சந்தோஷமாக தேரில் ஏறி ரதத்தில் வந்து நேராக அயோத்தி உள்ளுக்குள்ளே போகாமல் பக்கத்தில் நந்தி கிராமத்தில் ஒரு மண்டபம் நிர்மாணம் பண்ணி அந்த மண்டபத்தில் சிம்மாசனத்தை கல்பித்து அந்த சிம்மாசனத்தில் இந்த பாதுகையை பிரதிஷ்டை பண்ணி சுவாமிக்கு பட்டாபிஷேகம் எப்படி பண்ணுவாளோ அதுபோல் ஜபஹோமங்கள்லாம் பண்ணி ததஸ்து பரத ஸ்ரீமான் அபிஜித்ய ஆர்ய பாதுகே தததீனஸ்ததா ராஜ்யம் காரயாமாச சர்வதா. அந்த பரதன் பாதுகான்யஸ்த ராஜ்யனா தததீனா, அதுக்கு அதீனனாக இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறார். ஒரு கிளார்க்கு மாதிரி. இன்றைக்கி பாதுகை தான் யோகக்ஷேமத்தை வகிக்கிறது. அயோத்தி மாத்திரமில்ல, லோகத்துக்கு. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.